அரசியல் கட்சிகள் என்றால் அறிவியல் செய்யாது அரசியலைத்தான் செய்யும் என்று சொன்னார். இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? பாஜகவினர் அரசியல் செய்கிறார்கள், ஆனால் திமுகவோ அவியல் செய்கிறது. 93 எம்பிக்களுடைய இடை நீக்கம், சஸ்பென்ஷன், பாராளுமன்றத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலினுக்கு ஒரு திருப்பு முனை அரசியலாகத்தான் நான் கருதுகிறேன். அவர் அரசியலை புரிந்து கொண்டு விட்டார். இனி வெயிட் அண்ட் வாட்ச். அதனுடைய சீற்றம் எப்படி? காங்கிரஸ் தோல்வியற்ற பிறகு அதனுடன் உறவு கொள்வதா? அதிமுகவும் காங்கிரசும் ஒன்று இணைவுமா? சுனில் கடகலு என்று சொல்லக்கூடிய சமூக ஆவலர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திமுகவிற்கு விட்டு காங்கிரஸ் வெளியே வந்தால், அதிமுகவுடன் சென்றால் கண்டிப்பாக ஒரு 10 சீட் அதிகமாக எடுக்க முடியும் என்ற ஒரு கணக்கை தெரிகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீது இருந்த நம்பிக்கையை கூட்டணியில் INDA கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், 100%, 100க்கு 100 இழந்து விட்டார்கள். 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு காங்கிரஸ் உயிர் இழந்து விட்டது, செத்து போச்சு. ரியல் ஒன் வாய்ஸ் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நீண்ட நெடிய காலமாக பத்திரிகை உலகில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் வாசகர்களுக்கு துல்லியமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நாடாளுமன்றத்துல ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதுல திமுக எம்பிக்களும் உள்ளடக்கம். அதாவது கனிமொழி, TR பாலு, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படின்னு சொல்லி எம்பிக்களும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இப்படி ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக கூக்குரல் எழுப்பி திமுக எம்பிக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸ்டாலின் அவர்களுடைய, மோடி அவர்களுடைய சந்திப்பின் போது பிரதமர் அவர்கள் இது குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? வாய்ப்புகள் இருக்கவே கிடையாது. அது அரசியல், இது அரசியல். எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொன்னான வார்த்தையை சொன்னாரோ, திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது, மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இருந்தபோது அவர் சொன்னது, அரசியல் கட்சிகள் என்றால் அறிவியல் செய்யாது அரசியலைத்தான் செய்யும் என்று சொன்னார். இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? பாஜகவினர் அரசியல் செய்கிறார்கள், ஆனால் திமுகவோ அவியல் செய்கிறது. 93 எம்பிக்களுடைய இடை நீக்கம், சஸ்பென்ஷன், பாராளுமன்றத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர்கள் கொடி பிடித்து வருகிறார்கள். பேனர், நான் இப்பொழுது சற்று முன்னாடி காண்பித்தேனே பேனர், வெற்றி இல்லை என்றதான், இந்த மாதிரிலாம் எடுத்துன்னு வந்துடுறாங்க உள்ள. நான் அதான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அவங்க பார்லிமெண்ட்ல காமிக்கிறாங்க, நான் உங்க நம்ம ரியல் ஒன் நேயருக்கு நான் காண்பித்து விட்டேன். அதனால கோபமடைந்த சபாநாயகர் அனைத்தையும் சஸ்பெண்ட் பண்ணி விட்டார். இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகே சார். இப்போ டெல்லி வந்து ஆக மொத்தம் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் கூட, ஒரே ஒரு கூற்று என்ன என்று கேட்டால், நெல்லை சிவா அவர்களே, மு.க. ஸ்டாலினுடைய டெல்லி விஜயம் என்பது மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு திருப்பு முனை அரசியலாகத்தான் நான் கருதுகிறேன். அவர் அரசியலை புரிந்து கொண்டு விட்டார். இனி வெயிட் அண்ட் வாட்ச். அதனுடைய சீற்றம் எப்படி? காங்கிரஸ் தோல்வியற்ற பிறகு அதனுடன் உறவு கொள்வதா? அதிமுகவும் காங்கிரசும் ஒன்று இணைவுமா? திமுக பாஜக இணையுமா? போன்ற கொட்டையெல்லாம் ஒரு கொள்கை ரீதியாக இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் இருக்கிறது லோக்சபா தேர்தலுக்கு. என்ன செய்வார்களோ என்று தெரியவில்லை. சிவா. ஓகே சார். இப்போ டெல்லி வந்திருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை INDA கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது வந்து சந்திச்சிருக்காங்களா சார்? சந்திச்சிருக்காங்க. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திச்சிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து சம்மன் வந்தா கூட அவர் நான் போகமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் உபாசனா செய்ய போறாரு அடுத்த 2-10 நாளைக்காக. காங்கிரஸ் தலைவர்கள் சந்திக்கிறார்கள். மல்லிகார்ஜுன் கர்கே இன்று இரவு விருந்தில் சந்திக்க இருக்கிறார். ஆக மொத்தம் மாலை 5 மணிக்கு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் என்பது கண்டிப்பாக ஒரு தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் தேர்தல் சீட் ஷேரிங்குக்கும் இணக்கமாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு சீட்டு காங்கிரசிற்கு தரும் என்பதை எல்லாம் இன்று முடிவு செய்து விடுவார்கள். குழப்பம் அதிகமான நிலையில் பாஜகவிடம் ரகசியமாக ஏதோ தூது விடுகிறார் TR பாலு என்ற செய்தி ஊர்ஜிதமாகி வருகிறது. அதே சமயத்தில் சுனில் கடகலு என்று சொல்லக்கூடிய சமூக ஆவலர்
ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திமுகவிற்கு விட்டு காங்கிரஸ் வெளியே வந்தால், அதிமுகவுடன் சென்றால் கண்டிப்பாக ஒரு 10 சீட் அதிகமாக எடுக்க முடியும் என்ற ஒரு கணக்கை தெரிகிறது. we will wait and watch. ஓகே சார். அதிமுக காங்கிரஸ் உறவு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனா இதெல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள நடக்குமா தெரியாதுங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாம் கோட்டை விட்டு விட்டார்கள் 6 மாத சமயத்தை. கடைசி சமயத்துல வந்து 1.5 யூனிட்டி வச்சுக்கிறாங்கல்ல, எப்படி முடியுங்க? அப்ப முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீது இருந்த நம்பிக்கையை கூட்டணியில் ஐஎன்டிஐ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், 100%. 100க்கு 100 இழம்பி விட்டார்கள். எப்படி காங்கிரஸ் தலைவர் ஜெயராம ரமேஷும் பவன் கேரா போன்றவர்கள் எல்லாம், திக்விஜய் சிங், கமல்நாத் போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், உதயநிதியினுடைய ஊழல் காரணமாக சனாதன தர்மத்தை பற்றி பேசியதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது வட இந்தியாவில் என்று ஓப்பனாக பேசுகிறார்கள். அது ராகுல் காந்திக்கு பிடித்தோ பிடிக்காமலோ இருக்கலாம். எது இருப்பினும் மு.க. ஸ்டாலினுடைய மகன் பேசியது மாபெரும் தவறு. நேற்று கூட பேசுகிறார் பாருங்க. எவனா பொதுமக்களுடைய பணத்தை எடுத்து இவங்க கொடுக்கறது, நரேந்திர மோடி எடுத்து கொடுக்கணும், நம்ம எடுத்து. இவர் இல்லைங்க, யாருங்க இவரு? துணை முதலமைச்சராக வரக்கூடிய அளவிற்கு, மரியாதை பெறக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுவதை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று சில திமுக தலைவர்களே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். துரைமுருகனே சொல்லுகிறார், ஓப்பனாவே சொல்லுகிறார், அதாவது கம்மியா பேசுறது நல்லது என்று. ஓகே சார். இப்போ வந்து தமிழகத்துல இப்போ பொன்முடி அவர்கள் மீது இருந்த விடுதலை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சார் நடக்குது? பொன்முடி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? ஒரு 2 வருஷம் விட்டானா அவர் எம்எல்ஏ படைய போயிடும். அதுதான் நாளைக்கு சொல்ல போறாங்க. 21ஆம் தேதி 3 மணிக்கு சொல்ல போறாங்க. அப்ப என்ன ஆகும்? மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மந்திரியினுடைய ஆதரவு இல்லாமல் போய்விடும். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அடுத்தது இவர் ஜெயில போய் உட்கார்ந்துருவார். இப்படி செந்தில் பாலாஜி, அதன் பிறகு பொன்முடி, இப்படி தொடர்ச்சியாக சிறை செல்லக்கூடிய நிகழ்வு. 5 அமைச்சர்கள் வரிசையாக சிறைச்சாலை செல்லக்கூடிய புழலுக்கு படையெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஓகே சார். இப்போ வந்து மத்தியில பாஜக அரசுடைய எதிர்காலம், வரக்கூடிய எதிர்காலம் எப்படி சார் இருக்கு? என்னை பொறுத்த மட்டும் அரசியலில் எதை ஒன்றாலும் எப்பொழுதான நடக்கலாம். என்னுடைய முதிர்ச்சி காரணமாக நான் சொல்ல முடியும். 40 ஆண்டுகள் இந்திய பாராளுமன்றத்தையும் இந்திய தேர்தலையும் நான் சந்தித்ததும், பற்பல ஆங்கில நாதேடுகளுக்கும் தினசரி பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் ஆலோசகராக இருக்கிறேன். என்னுடைய முதிர்ச்சியில் நான் சொல்லுவது, காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் செத்து போச்சு. இட் டைட். காங்கிரஸ் இஸ் டெட். எதிர்கட்சி கூட்டணி என்பது கிடையாது. ராகுல் காந்தி உளர ஆரம்பித்து விட்டார். அவர் சைனா என்கிறார், அதானி என்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அதானியுடன் பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமாரும் சரி, மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ஒன்று போட்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒரு பரம் இருக்க, காங்கிரஸ் வட இந்தியாவில் 12 மாநிலங்களில் அதற்கு ஒரு கிளையே கிடையாது. ஒரே ஒரு எம்பி சோனியா காந்தி அம்மையார் தான். அந்த நிலையில் பார்க்க, சமீபத்தில் நடந்த சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் தேர்தலில் நடந்த வெற்றி வாய்ப்பை பார்த்த பிறகு, நரேந்திர மோடியினுடைய ஆளுமையை பார்த்த பிறகு, கடந்த ஒரு மாதமாக நரேந்திர மோடியினுடைய பேச்சுக்களை நான் அலசி ஆராய்வதனால் அவருக்கு இருக்கக்கூடிய துடிப்பு, 73 வயதானாலும் இந்தியாவிற்கு 4 கோடி மக்களை நான் 4 crores அவர்களையெல்லாம் பலனாளிகள் ஆக்கிவிட்டேன், பெனிஃபிஷியரி ஆக்கிவிட்டேன் என்று பெருமிதப்படுத்திக் கொள்ளக்கூடிய நரேந்திர மோடிக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2024 மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி வெற்றி பெற்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதைத்தான் பல கருத்து கணிப்புகள் எதிர்நோக்கி காண்பிக்கின்றன. அதற்கு ஏற்ப வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது செத்து போச்சு, மரணம் அடைந்து விட்டது. அதையெல்லாம் மு.க. ஸ்டாலினும் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்கள் உள்பட என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். நெல்லை சிவா மூலமாக புரிந்து கொள்ளுங்கள். வட இந்தியாவில் மாறுதல் வந்துவிட்டது. டிஜிட்டலைசேஷன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்த பிறகு எல்லாமே இந்த போன்ல டிரான்சாக்ஷன் பண்ணிடுறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த போன்ல நடக்க போகுதுங்க. ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அவ்வளவு கொண்டுக்கு டிஜிட்டலைசேஷன் வந்து விட்டது. டெல்லி அருகே இருக்கக்கூடிய வாரணாசியில் தமிழ் சங்கம மீட்டில் கூட நரேந்திர மோடி பேசும் பொழுது மிக சிறப்பாக பேசினார். அவர் பேசியது, ஹிந்தியில் பேசியதை
ஒரு கூகுள் மூலமாக மொழிபெயர்த்தார்கள். அதையெல்லாம் தமிழகம் தொலைக்காட்சிகள் காண்பிக்காது விட்டு விட்டதே அது ஒரு வருத்தம் தருகிறது. அந்த கூட்டத்தில் கூட அண்ணாமலையை பார்த்து நான் என் பேசுவதை தமிழ் சரியாக டிரான்ஸ்லேட் செய்கிறார்களா என்று கூட கேட்டார். இதை வைத்து பார்த்தால் 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு காங்கிரஸ் உயிர் இழந்து விட்டது, செத்து போச்சு. இதுதாங்க அரசியலுடைய. மாநில கட்சிகள் என்பது இல்லவே இல்லை. ஒரு மாசத்துல என்னங்க தேர்தலுக்கு முஸ்தீப்பு பண்ணுவதற்கு தலைவர் கிடையாது, கொள்கை கிடையாது, கொடி கிடையாது. என்ன வச்சிருக்கீங்க? வந்துட்டாங்க சும்மா சொல்றதுனால நடந்து போடுமா? திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மகா விகாஸ் அகாடி என்று மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில் ஒரு விதம், கேரளாவில் ஒரு விதம், கேரளாவிற்கு தெலுங்கானாவில் ஒரு விதம் என்று மாநிலத்துக்கு முரண்பாடுகள் இருக்கின்றனவே. அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? ரியல் ஒன் வாய்ஸ் கடைசியாக இறுதி கருத்தாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 3வது முறையாக 2024 நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கான அறிகுறிகள் வட இந்தியாவில் பிரகாசமாக இருக்கிறது. சார், இப்போ தாவூத் இப்ராஹிம் இந்தியாவால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. ஆனா பாகிஸ்தான் கராச்சி நகர்ல அவர் உயிரோடு இருக்கிறார், மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் ஊடக வாயிலாக வெளியாகிட்டு இருக்கு சார். இப்போ தாவூத் இப்ராஹிம் அவர்கள் உயிரோடு இருந்தால் இந்தியாவுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் எப்படி சார் இருக்கும்? இந்தியா கண்டிப்பாக தாவூத் இப்ராஹிமுக்கு 80 வயதாகிவிட்டாலும் குற்றவாளித்தான். அவரை மரணமடைந்து விட்டால் அது இந்தியாவிற்கு ஒரு பேரிழப்பு. அவரை நாங்கள் கராச்சியிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சூழ்நிலை வைத்தார்களே, காங்கிரஸ் கவர்மெண்ட் உள்பட, பாஜக கவர்மெண்ட் உள்பட அதில் தோல்வி அடைந்ததாகத்தான் கருத முடியும். அதையும் தவிர அந்த தாவூத் இப்ராஹிமுக்கு வயசாயிட்டதுனால அவர் ஓவர் பாய்சன் கொடுத்துட்டாங்க, சாகடிச்சுட்டாங்க, ஐஎஸ்கே காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நேற்று முன்தினம் பாகிஸ்தானில் இன்டர்நெட்டை பந்து செய்து விட்டார்கள், அதாவது தடை செய்து விட்டார்கள். இந்த பின்னணியில் பார்த்தால் இந்திய உறவு என்பது கண்டிப்பாக மோசமாகத்தான் இருக்கும். பாகிஸ்தானுக்கு அது வெற்றியாக அடைந்தாலும் தாவூத் இப்ராஹிமுடைய மரணம் என்பது இந்தியாவிற்கு ஒரு பேரிழப்பு, நஷ்டம் என்று தான் சொல்ல முடியும். சிவா, ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுடன் உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்கார்.